இந்த வீடியோவில் வந்து டாப் ஸ்லிப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நாங்கள் சஃபாரி புக் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்த சைட்டிங்ஸு, அதுக்கடுத்தது உள்ளே போகிற என்ட்ரி, இதில் கொஞ்சம் வந்து ரா ஆடியோவாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இந்த இதில் காமிச்சிருக்கேன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அப்பப்போ நாங்கள் காரில் போகும்போது பேசினது, அப்புறம் அங்கே பேசினது, இது மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்து டாப் ஸ்லிப் மட்டும்தான். டாப் ஸ்லிப்போட சஃபாரி டீட்டெயில்ஸு, அப்புறம் அங்கே எப்படி ரூம் புக் பண்ணுறது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக இருக்க போகுது. ஜாலியாக இருக்கும். ஓட்டிட்டு அவன் திரும்ப இங்கே 7 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இல்லை அலோடு. அதுக்கப்புறம் அலோவ் பண்ண மாட்டாங்க. வால்பாறையும் அந்த மாதிரி தான் இல்லை. வால்பாறை வந்து நம்ம வந்து சம்டைம்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. எப்படின்னா வந்து ரூம் புக் பண்ணியிருக்கோம், வெளிலேருந்து வரோம் அப்படின்னா அலோவ் பண்ணுறாங்க. இங்கே உள்ள டைமிங் இருக்கா இப்போ நம்ம போகிறதுல? 7 to 4. 7 to 4. ஆமாம். ரிட்டர்னா அப்போ 4 o'clock? இல்லை ரிட்டர்ன் வந்து நீங்கள் வந்து ஒரு 6-7 மணிக்கு கூட வரும் ரிட்டர்ன் வந்துடலாம். ஏன்னா அங்கே சஃபாரி முடிகிறதுக்கே 6 மணி ஆகிடும். ஈவினிங் டைம்லாம் வந்துட்டு யானைலாம் நிறைய கிராஸ் ஆகும்ல. வெஹிக்கிளோட இது இருக்கும்ல, அங்கே சஃபாரி முடிகிறதுக்கே டைம் ஆகிடும். அங்கேருந்து வருவோம், நிறைய வெஹிக்கிள் வந்து அப்போ வரும். போட்டானா டக்குன்னு போட்டா இங்கே என்ட்ரி வாங்கிட்டு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு எவ்வளோடா ஆச்சு? கார்டு பேமெண்ட் தான். அதான் கார்டு மட்டும்தானே வாங்கினாங்க. 170. காருக்கு எவ்வளோ? மொத்தமாக காருக்கு 10,000. இதுக்கு 3 பேர் 4 ஒரு ஆளுக்கு 30 ரூபா ஜி. காருக்கு 50 ரூபா. சரி சரி. 120 + 50. கேமரா இருந்தால் தனி சார்ஜ் தான். டிஎஸ்எல்ஆர் தான். இதுக்கு ஏன் டாப் ஸ்லிப்னு பேர் வந்துச்சுன்னா, பிரிட்டிஷ் பீரியடில் என்ன பண்ணாங்கன்னா அங்கேருந்து தேக்கெல்லாம் வெட்டி அது வந்து மலை மேலேருந்து உருட்டி விடுவாங்க. அப்போ அந்த இறக்கம் வந்து தான் டாப் ஸ்லிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கப்புறம் இந்த காட்டெல்லாம் அழித்த உடனே அவங்களே வந்து இந்த தேக்கு மரம்லாம் வச்சுருப்பாங்க. அது வந்து ஃபுல்லாக அழிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து தான் தேக்கெலாம் வச்சு இப்போ ஓரளவுக்கு வந்து ஃபாரஸ்ட் மாதிரி இந்த இடத்துல இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற தேக்கெலாம் வந்து ஃபஸ்ட்டு இருந்தது கிடையாது. எல்லாமே வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வச்ச தேக்கு மரம் தான் அங்கே இருக்கிற டாப் ஸ்லிப்பில் இருக்கிற எல்லா தேக்குமே. அதுக்கடுத்து வந்து நாங்கள் சஃபாரி புக் பண்ணியிருந்தோம். சஃபாரி வந்து நாங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு தான் புக் பண்ணோம். ஆன்லைன்லேயே இருக்க ஆப்ஷனு. ஆனமலை டைகர் ரிசர்வில் அந்த வெப்சைட் போனீங்கன்னா .org வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வெப்சைட் போனீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதில் வந்து அம்புலி இல்லம் நிறைய ஸ்டே இருக்குது. அம்புலி இல்லம்லாம் வந்து கிளாஸ் ஹவுஸோட ஸ்டே இருக்குது. இந்த ஸ்டேலாம் வந்து உங்களுக்கு ஃபாரஸ்ட் உள்ளே வரும். இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு நிறையா சைட்டிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் அங்கே இருந்துட்டு எலிஃபெண்ட்டு, அப்புறம் இந்தியன் கார், இதெல்லாம் வந்து நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம் அந்த இடத்துல இருக்கிறதுனால. சஃபாரி வந்து நாங்கள் ஜீப் எடுத்து வந்தோம். 4 பேர் போயிருந்தோம். ஸோ 2400 ஆச்சு சஃபாரி. 8 பேர் போகலாம் அதில். நாங்கள் 4 பேர் போனதுனால நாங்கள் ஃபுல்லாக புக் பண்ணிட்டு அது எடுத்துருக்கோம். அப்படி இல்லைனா வந்து அந்த வேன் ஒன்று இருக்கும். அது பார்த்திங்கன்னா பெர் ரெட் வந்து 240. இதில் டைமிங்லாம் வந்து நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இதில் வந்து 7 to 4 வரைக்கும் தான் உள்ள என்ட்ரி விடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸிட் வந்து நீங்கள் எப்போ வேணாலும், ஏன்னா சஃபாரி முடிஞ்சு வரத்துக்கே உங்களுக்கு 6 to 6:30 கிட்ட ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் ரிட்டர்ன் வந்துக்கலாம். 8, 9 போல் சஃபாரி முடித்தோடனே ரிட்டர்ன் ஆகிடுவாங்க. உங்களுக்கு 8 o'clock மேலே எல்லாருமே கீழே வந்துடுவாங்க. ஸோ அவ்வளோதான். இது டாப் ஸ்லிப் பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் இந்த ஃபுல் வீடியோவும் நீங்கள் இனிமேட்டுக்கு ராவாகவே பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ. என்னது செர்பன்டிகல் செமையாக போகுது. என்ன 2 சண்டை போடுது? ஆமாம். அந்த இந்த வால்குருவி இருக்குல்ல, ஆமாம், அது ரொம்ப சேட்டை பிடிச்சதா இருக்குது. ரெட்டை வால்குருவி தானே, அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். காக்காவெல்லாம் அடிச்சு துரத்தும். அது நேற்று நாய் நின்று கோயிலுக்கு வாசல்ல தான். தப்பாருன்னு வந்து நாய் தலையில கொத்தின்னு போகுது அது பாட்டுக்கு. டேய் என்ன அவன் பாட்டு செவனே நிற்கிறான், இதை வந்து கொத்தின்னு போகுது. அது விளையாட்டு. எங்கள் ஊர் ஆளுங்களாம் இங்கே விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே மூலி கூட இருக்காது. தூள் பண்ணிடுவாங்க கூட. பொங்கல் இருக்குன்னா அப்போ
தான் இருக்கு. கரடி இதெல்லாம் எப்படி இருக்கு, காஞ்சி போய் கிடக்கு. இதெல்லாம் வெட்டக்கூடாதுல்ல, அதெல்லாம் அப்படியே விட்டுருவாங்க. நான் காட்டுல நான் இப்பதான் மூங்கில் பாக்குறேன். அங்க பாரு. என்னது அது வந்து கிரசன்ட் யானை ஏதாவது ஒரு சிறுத்தை யானை கிட்ட இப்படி இங்க குதிச்சு ஆமா. போச்சுன்னா நிம்மதியா பார்க்கலாம். பாத்தீங்களா, யானை கிராஸ் ஆகி போயிருக்கு. எங்க இந்த ரோட்ல விட்ட இருக்கு, இங்க பாதம் இருக்கா, விட்ட சாணம் இருக்கு. இப்படியே இறங்கிற மாதிரி இருக்கும் மலை மேல இருந்து. ஆமா, அதெல்லாம் அதுக்கு என்ன அசால்ட்டா ரோட்லயே இறங்கணும், அதுக்கு மேல தான் வீடு. இந்த அப்புறம் போட்ட பேருக்கு இப்பதான் போயிருக்கு. இப்பதான் போயிருக்கு. ஆமா இப்பதான் ஆமா, போயிருக்கு. இப்பதான் போயிருக்கு. இது ஃப்ரெஷ்ஷா அது. ஆமா, நசுங்கவே இல்லை, ஆனா அது நசுங்கி இருந்தது, அதே மிதிச்சிருக்கும். இப்பதான் போயிருக்கு. மூத்தா நாத்தம் கூட அடிக்குது. எதுக்கிட்ட போகுது. இங்கேயும் எங்கேயாச்சும் இறங்கிருக்கும். அடுத்த பெண்ட்ல இருக்கான்னு பார்ப்போம். மேல ஏறது இதுலயே ஏறிடுமா? ஆமா ஆமா, ஸ்டீப்ல ஏறும். அதெல்லாம் சொல்றாங்க. இருந்தா தெரியுமா அது? தெரியும்டா. அமைதியா இருக்கும். நேரில் தான் நல்லா தெரியும். என்னன்னு ஃபேஸ் தெரியல. நான் வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்கேன். ஒன்றில் வச்சிடுங்க. ஒன்று. ஓகே, க்ளோஸ் பண்ணி. ஆஹா, பேட்ச் ஏதாவது இதில் போனால் வேஸ்ட்டுட்டேன். கருப்பு கலர் கருப்பு அவ்வளோதான். இன்னைக்கு 2 யூடியூப்ல கண்டென்ட் கிடச்சிச்சு. இன்னும் மாறும்.